அகமும் புறமும் தமிழின் வடிவம் உலகம் முழுதும் தமிழர் வழியில் தொடரும். நற்றிணை பாடல் எண் 374. வினைமுற்றி மீள்வான் இடைச்சுரத்து கண்டார்க்குச் சொல்லியது. முரம்புதலை மணந்த நிரம்பா இயவின் ஓங்கித் தோன்றும் உமன்பொலிச் சிறுகுடி களறிப் புளியிற் காய்ப்பசி பெயர்ப்ப உச்சிக்கொண்ட ஓங்குகுடை வம்பலீர் முற்றையும் உடையமோ மற்றே பிற்றை வீழ்மா மணிய புனைநெடுங்கூந்தல் நீர்வார் புள்ளி ஆகம் நனைப்ப விருந்தையர் விரும்பினள் வருந்தும் திருந்திழை அறிவைத் தேமொழி நிலையே. வன்பரணர். யானை இனத்தொடு பெற்றனர் நீங்கி பசியார் ஆகல் மாறுகொள் விசுப்பினி கூடுகொள் இன்னியம் கரங்க ஆடலும் ஒல்லார் தம் பாடலும் மறந்தே. ஆஹா ஆஹா! நல்லினி, கேட்டாயா இந்த கவிதையை? யாரை பற்றி பாடியிருக்கிறேன் என்று தெரிகிறதா? அதுதான் பாடலிலேயே ஆதனோரி என்று வருகிறதே. ஆதன் ஓரி என்று அழைக்கப்படும் கொல்லிமலை அரசன் வல்வில் ஓரியை பற்றி பாடியிருக்கிறீர்கள். பாடலின் கருத்து எப்படி இருக்கிறது? கருத்து நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் அது சற்றும் நமக்குத்தான் பொருந்தவில்லை. ஏன்? அவர்கள் பேரோர் உண்டு பசி தீர்த்தார்கள் என்று சொன்னீர்களே, இங்கு நம் பசி தீர வழியே இல்லையே. நல்லினி, நம் வீட்டு நிலைமை அப்படியா இருக்கிறது? கேட்டிலேயே மூழ்கியவருக்கு வீட்டு நிலை எப்படி தெரியும்? நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை முதலில் பாருங்கள். சுற்றம் என்று நம்மை சுற்றி கொண்டிருந்தவர்களெல்லாம் பற்றை அறுத்து கொண்டு சென்று விட்டார்கள். குளத்து நீர் வற்றி போனால் பறவைகள் அங்கிருந்து பறந்து விடுவதைப் போல அனைவரும் பறந்து விட்டார்கள். இது உங்களுக்கு புரியவில்லையா? இங்கே சலனமின்றி அமர்ந்திருக்கிறாளே உங்கள் மகள் கமலினி, 4 நல்ல இடங்களுக்கு அவளால் செல்ல முடிகிறதா? அருமை மகளுக்கு ஊரே பெருமைப்படும்படி திருமணம் நடத்த நினைத்தீர்களே, இப்போது என்ன நடக்கிறது? ஏன்? குறித்த நேரத்தில் அவள் திருமணம் நடக்கத்தானே போகிறது. அதுதான் இல்லை. ஏன்? ஏனென்றால் நேற்று மாப்பிள்ளை வீட்டார் வந்தார்கள். நம் இல்லத்தை பார்த்துவிட்டு வறுமை கோர தாண்டவமாடும் இந்த இடத்தில் பெண் எடுத்தார். இவர்களின் வறுமை நம்மையும் தொற்றிக்கொள்ளும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். என்ன? சுற்றத்தார் போகட்டும், பெற்ற பிள்ளைகளின் நிலை என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? ஏன்? அவர்களுக்கு என்ன? அதோ அங்கு விளையாடிக் கொண்டிருக்கும் நம் பிள்ளைகளை பாருங்கள். உடுத்துவதற்கு கூட மாற்றுடை இல்லாமல் பாடசாலைக்கு கூட செல்ல முடியாத நிலையில் இருக்கிறார்கள். இது மட்டுமா? இன்னும் என்ன? குவித்து வைத்த சென்னல் அரிசியும் தீர்ந்து விட்டது. அடுக்கி வைத்த உணவு பண்டங்களும் தீர்ந்து விட்டன. இப்படியே போனா கவிதையில் நீங்கள் பாடியது போல நம் பசி தீர்க்க யாராவது வருவாரா என்று தேர்வு செய்ய வேண்டிய நிலை வந்துவிடும். நமக்கு ஏன் இந்த நிலை ஏற்பட்டது? நெடிய கவிதைகளை எழுதும் தங்களுக்கு சிறிய பழமொழி ஒன்று மறந்துவிட்டது. என்ன அது? குந்தித் தின்றால் குன்றும் மாளும் என்பது. என்றோ ஒரு நாள் மன்னன் ஓரியை பார்த்து பாடி பரிசில்கள் பெற்று வந்து வாரி வாரி கொடுத்தீர்கள். இனி செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை என்று இங்கேயே அமர்ந்து விட்டீர்கள். இப்பொழுது என்னவாயிற்று? பெண்ணிற்கு பேசி வைத்த திருமணம் நடைபெறவில்லை, பிள்ளைகளுக்கு படிப்பில்லை, நம் அனைவருக்குமே உண்பதற்கு உணவில்லை என்ற நிலை வந்துவிட்டது. இல்லை நல்லினி, இல்லை. இனியும் இந்த நிலையை நீடிக்க விட மாட்டேன். பொய்கை எத்தனை முறை வறண்டாலும் மழை பெய்தால் நிரம்பிவிடும் அல்லவா? அதுபோல் ஓரியின் கரங்கள் பெய்யும் பொன்மழை. நமது வறண்ட வாழ்க்கை எனும் பொய்கையை அது நிரப்பிவிடும். உடனே குழந்தைகளை அழைத்துக் கொண்டு புறப்படு. உண்மையாகவா? சுவாமி, இன்னும் நாம் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும்? கொல்லிமலை பகுதியை நெருங்கிவிட்டோம். விரைவில் சென்று விடலாம். ஐயா, தாங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்று கூறினீர்கள்? கொல்லிமலை பகுதிக்கு. எதற்காக? மன்னன் வல்வில் ஓரி இவருக்கு மிகவும் வேண்டியவர். இவரது பாடல்கள் என்றால் அவருக்கு உயிர். அதனால் தான் அவரை காணச் செல்கிறோம். அப்படியானால் தாங்கள் புலவரா? ஆமாம், என்னை வன்பரணர் என்பார்கள். ஓ, பல ஊர்களுக்கு சென்று திரும்புவதால் தான் உங்களுக்கு இங்கு நடந்தது பற்றி எதுவுமே தெரியவில்லை. என்ன சொல்கிறீர்கள்? தங்கள் பாடலை விரும்பி கேட்ட வல்வில் ஓரி தற்போது உயிரோடு இல்லை. என்ன? வல்வில் ஓரி உயிரோடு இல்லையா? என்ன நடந்தது?
பேரரசர்கள் நடத்தும் போட்டியில் ஓரியை போன்ற உண்மையான சிற்றரசர்களும் பகடைக்காயாக வெட்டப்படுகின்றனர். எனக்கு ஒன்றும் புரியவில்லையே, சற்று விரிவாக கூறுங்கள். அதியமான் நெடுமான் அஞ்சிக்கும் திருக்கோவிலூர் மன்னன் மலையமான் திருமுடிக்காரிக்கும் நடந்த போரிலே திருமுடிக்காரி தோற்று ஓடினான். அவன் பேரரசர் துணை வேண்டும் என்பதற்காக சேரமான் பெருஞ்சேரல் இரும்புறையிடம் அடைக்கலம் புகுந்தார். அவனோ தான் காரிக்கு துணை புரிய வேண்டும் என்றால் அவன் வல்வில் ஓரியை வென்று கொல்லிமலையை தனக்கு காணிக்கையாக தர வேண்டும் என்று நிபந்தனை விதித்தான். இதென்ன அநீதி? அதற்கு அந்த சேரமானே ஓரி மீது போர் தொடுத்திருக்கலாமே. சேரலாதன் தன்னிடம் உதவி கேட்டு வந்த ஒரு குறுநில மன்னனை இன்னொரு குறுநில மன்னன் மேல் ஏவி விட்டு தனது ஆசையை நிறைவேற்றி கொண்டான். தெரியாதையா, நீண்ட நாட்களாகவே வீட்டிலேயே தங்கிவிட்டதால் நாட்டின் நிலைமை எனக்கு தெரியாமல் போய்விட்டது. ஓரி வறியவர்க்கு வரையாது கொடுக்கும் கொடைவல்லன், புலவர்களை போற்றும் பண்பாளன். அவனது நாட்டை இன்று யாரோ யாருக்கோ பறித்து கொடுத்து விட்டதால் அவன் புகழ் மறைந்து போய்விடுமா என்ன? எம் போன்ற புலவர்களின் பாட்டிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஐயா, வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சுவாமி, நாம் இந்த குழந்தைகளை அழைத்துக் கொண்டு காடு மேடெல்லாம் கடந்து வந்தது வீணாகி விட்டதே. மன்னரை காணாது, அவரை பற்றி பாடி பொருள் பெறாது நாம் வெறுங்கையோடு வீடு திரும்ப வேண்டிய நிலை வந்துவிடுமோ? அம்மா, நாம் அரண்மனைக்கு போவதில்லையா? அரசரை பார்க்க போவதில்லையா? தந்தையே, என் திருமணத்திற்காகத்தானே பொன்னும் பொருளும் வேண்டும் என்று இவ்வளவு தூரம் நாம் வந்தோம். நாம் வருவதற்கு முன்பே என் ஊழ்வினை முன்னால் வந்து சூழ்ந்து கொண்டது. இனி இந்த முயற்சி வேண்டாம். வாருங்கள், திரும்பி செல்லலாம். சற்று பொறுங்கள். புலவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதை தாங்கள் கேள்விப்பட்டதில்லையா? ஓரி இல்லாவிட்டால் என்ன? நம் தோட்டிமலை தலைவன் பெருநள்ளி இல்லையா? அப்படியா? தெள்ளு தமிழால் நள்ளி வாழ்க என ஒருமுறை வாழ்த்தினால் போதுமே. உள்ளதையெல்லாம் தந்திடும் உத்தமனாயிற்றே அந்த மலையரசன். இதோ இந்த காட்டுப்பாதையில் சென்றால் அரை நாள் பயணத்தில் அங்கு சென்று அடையலாம். அங்கு சென்று அவரை காணுங்கள். வருகிறேன். நள்ளி, நள்ளி, வல்லன்மை மிக்க நள்ளியை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இன்று வரை அவன் அரசாளும் தோட்டிமலையை நான் கண்டதில்லை. அங்கு சென்று நள்ளியை காணலாம் என்று நினைக்கின்றேன். நீ என்ன நினைக்கின்றாய் நளினி? ஊரே பார்க்கும்படி புறப்பட்டு வந்துவிட்டோம். இப்பொழுது ஏதும் இல்லாமல் சென்றால் ஊராரின் ஏளனத்திற்கு ஆளாக நேரிடும். வழியில் வந்த ஒருவர் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்கிறார். நாம் அந்த வழியில் செல்வதால் தவறொன்றும் இல்லையே. நீ என்னம்மா சொல்கிறாய்? போகலாம் அப்பா. நீங்கள் இருவரும் நடப்பீர்கள் அல்லவா? நடப்போம் அப்பா. அப்படி என்றால் வாருங்கள். அப்பா, என்னம்மா? நாம் இன்னும் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டியிருக்கிறது? அருகில் தானமா இருக்க வேண்டும். போங்களப்பா, இப்படியே சொல்லிக்கொண்டு எவ்வளவு தூரம் அழைத்து கொண்டு வந்து விட்டீர்கள். அக்கா, பசிக்கிறது அக்கா. இனி என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. சற்று பொறுங்கள் தம்பி. நல்லி அரண்மனைக்கு சென்றால் நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும். சுவாமி, குழந்தைகள் மிகவும் சோர்ந்து போய்விட்டார்கள். நடக்க முடியாமல் தடுமாறுகிறார்கள். இங்கோ முன்னும் பின்னும் வெறும் காடாகத்தான் இருக்கிறதே தவிர கண்ணு கெட்டிய தூரம் வரை ஊரே தெரியவில்லையே. புரிகிறது நளினி. நாம் இந்த பாதையில் வெகு தூரம் வந்துவிட்டோம். இனி திரும்பி செல்லவும் முடியாது. நாம் நாடி வந்த இடத்தை தேடிச் செல்வதை தவிர வேறு வழியே இல்லை. வயது வந்த பெண்ணை காட்டுப்பாதையில் கூட்டிக் கொண்டு செல்வது எவ்வளவு கடினம் என்பது எனக்குத்தான் தெரியும். நான் எப்படி நடுங்கிக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? எனக்கு மட்டும் வருத்தமில்லையா நளினி? இனிமேல் இதை பற்றி பேசி என்ன பயன்? நாம் போக வேண்டிய இடத்திற்கு போய் சேரத்தானே வேண்டும். வா, வாருங்கள். சுவாமி, அந்த தம்பி சொன்னதை நம்பி அவசரப்பட்டு இவ்வளவு தூரம் வந்துவிட்டோமோ என்று தோன்றுகிறது. இந்த பாதையில் சென்றால் சுலபமாக சென்று விடலாம் என்று சொன்னாரே தவிர இந்த பாதை இவ்வளவு கரடுமுரடாக இருக்கும் என்று சொல்லவே இல்லையே. எனக்கும் இது இந்த அளவிற்கு நீண்ட காடு என்று தெரியாது நளினி. அப்படி தெரிந்திருந்தால் குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு இந்த பாதையில் வர நான் சம்மதித்திருப்பேனா? இந்த காட்டில் உண்பதற்கான கனிவகைகள் கூட எதுவும் கிடைக்காது போல் இருக்கிறதே. குழந்தைகள் பசியால் மிகவும் தவித்துக் கொண்டிருக்கிறார்களே. பசிக்கு எதுவும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. தாகத்திற்கு தண்ணீர் கிடைத்தால் போதும். அது கூட இந்த காட்டில் கிடைக்காது போல் இருக்கிறதே. ஏன் கிடைக்காது? நான் தருகிறேன்.
குழந்தைகளே, இந்தாருங்கள், முதலில் இந்த நீரை அருந்துங்கள். இந்த அப்பா, நீ யாரோ எவரோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் தவித்த வாய்க்கு தண்ணீர் தந்து எங்கள் உயிரை காப்பாற்றினாய். பசியால் களைத்திருக்கும் என் பிள்ளைகளுக்கு உண்ண உணவு ஏதும் கிடைக்காத இந்த காட்டில் பருகுவதற்கு இந்த நீராவது கிடைத்ததே எங்கள் மனத்திற்கு மிகவும் நிம்மதியாக இருக்கிறது. உங்களையெல்லாம் பார்த்தாலே நெடுந்தொலைவிலிருந்து வருகிறீர்கள், பசியால் களைத்திருக்கிறீர்கள் என்று தெரிகிறது. ஆமாம் அண்ணா, காலையில் புறப்பட்ட நாங்கள் இன்னும் உணவருந்த கூட இல்லை. என்ன கொடுமை இது! இந்த சிறு பிள்ளைகள் கூட இன்னும் உண்ணவில்லையா? இல்லை அண்ணா. என்னை அண்ணா என்று அன்போடு அழைத்தாயே அம்மா, உங்களுக்கு இந்த அண்ணன் உணவளிக்காமல் விடுவேனா? இந்தாருங்கள், முதலில் இந்த கனிகளையாவது சாப்பிடுங்கள். இந்த கனிகள் எல்லாம் நீங்கள் உங்களுக்காக கொண்டு வந்தது போல் இருக்கிறது. அதனால் என்ன? என்னுடன் கமலினி, வருபவர்களுக்கும் குழந்தைகளை சேர்த்துதான் அழைத்துக் கொண்டு இதை நான் கொண்டு சாப்பிடக் வந்தேன். கொடு. அவர்களில் பலர் இன்று என்னோடு வரவில்லை. இந்த உணவை அதிதியாக வந்த உங்களுக்கு நான் தருவதில் அதீத மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் யாரென்றே உனக்கு தெரியாது, ஆனால் எங்களை உன் அதிதியாக ஏற்றுக்கொண்டு விட்டாயே. முதலில் நாம் மனிதர்கள். அவரவர் செயல்பாடுகளுக்கு ஏற்பதான் நமது செயல்களில் மாறுபாடுகள் ஏற்படுகின்றன. இப்போது சொல்லுங்கள், இந்த காட்டுப்பாதையில் இளவயது பெண்ணையும் சிறுவர்களையும் அழைத்துக் கொண்டு எதற்கு வந்தீர்கள்? கண்டிருக்கோ பெருநெல்லியை கண்டு பாடி பரிசுகள் பெற்று செல்லலாம் என்ற எண்ணத்தில் வந்தேனப்பா. அப்படியானால் தாங்கள்? நான் ஒரு புலவன். என் பெயர் வன்பரணர் என்பார்கள். என்ன, வன்பரணரா? வன்பரணர்? ஆமாப்பா, ஆமா. கொல்லிமலை அரசன் ஓரியின் அன்பை பெற்றவன். அவர் தந்த பரிசில்களால் ஊரில் பெருமிதத்தோடு வாழ்ந்து வந்தேன். காலப்போக்கில் அவையெல்லாம் கரைந்துவிட வறுமை எங்களை சூழ்ந்து கொண்டது. என் பெண்ணுக்கு மனம் பேசி முடித்தவர்கள் இந்த குடும்பத்தில் பெண் எடுத்தால் தரித்திரம் பிடித்துவிடும் என்று கூறிவிட்டு போய்விட்டார்கள். இந்த நிலை இப்படியே நீடித்துக் கொண்டிருந்தால் ஒருவேளை உணவுக்கு கூட பஞ்சம் வந்துவிடுமோ என்று பயந்து கொல்லிமலைக்கு சென்றோம். ஆனால் காரணமே இல்லாமல் காரி படையெடுத்து வந்து ஓரி மீது போர் தொடுத்துக் கொன்று கொல்லிமலையை சேரலாதனுக்கு தாரை வாத்து கொடுத்து விட்டான் என்ற செய்தியை அறிந்தீர்கள் அல்லவா? உனக்கு கூட அது தெரியுமா? இந்த பகுதியில் வாழும் அனைவருக்கும் அது தெரியும். வெகு தூரத்தில் இருந்ததால் உங்களுக்கு அது தெரியாமல் போய்விட்டது போலும். பிறகு இவ்வளவு தூரம் வந்து இப்படி ஆகிவிட்டது என்று நாங்கள் வருந்திய போது அங்கு வந்த ஒருவர் கண்டிரக்கோ பெருநெல்லியை கண்டு அவருடைய ஆதரவை பெறுங்கள் என்று கூறினார். அதனால்தான் நாங்கள் இந்த பாதையில் வந்தோம். ஆனால் இது இவ்வளவு கடினமாக இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. அதனால் என்னம்மா, அப்படி வந்ததால் தானே இந்த அண்ணனை பார்க்க முடிந்தது. அப்படி சொல்லுமா? இதோ இந்த பாதையில் சென்றால் இன்னும் ஒரு முகூர்த்த காலத்தில் நல்லியின் அரண்மனையை அடைந்து விடலாம். சென்று வாருங்கள், நான் வருகிறேன். உன்னை பற்றி நீ சொல்லவில்லையே. ஒரு வேடனை பற்றி சொல்வதற்கு என்ன இருக்கிறது? உன் பெயராவது சொல்லிவிட்டு போ, அப்பொழுதுதானே நான் நல்லியிடம் சொல்ல முடியும். அதெல்லாம் ஒன்று தேவையில்லை, வருகிறேன். தெய்வம் போல் வந்தார். பார்த்தாயா நல்லினி, நம்மை யாரென்று கூட தெரியாமல் உணவளித்து உபசரித்துவிட்டு தன் பெயரை கூட சொல்லாமல் சென்று விட்டானே இந்த வேடன். உண்மைதான். நள்ளி ஆட்சி புரியும் இந்த நாட்டில் ஒரு வேடன் கூட வள்ளலாக இருக்கிறான் என்றால் நள்ளியால் நம் வாழ்வு நிச்சயம் வளம் பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது. அப்பா, வன்பரணர் வன்பரணர் என்று தங்கள் பெயரை ஒரு முறைக்கு இருமுறை அவர் சொன்னதோடு மட்டுமல்லாமல் தங்கள் கவிதைகளையும் நான் அறிவேன் என்று சொன்னாரே, அதை கேட்கும்போது எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது தெரியுமா? ஆனால் அவன் தன் பெயரை கூட சொல்லாமல் சென்று விட்டானே. மன்னரிடம் அவனைப் பற்றி சொல்வதற்கு வாய்ப்பில்லாமல் செய்து விட்டானே. இப்பொழுது அதை பற்றி பேசி என்ன பயன்? வாருங்கள், அரண்மனைக்குச் செல்வோம். அங்குள்ள வாயிற்காவலர்கள் தங்களை அறிவார்களோ இல்லையோ, தங்கள் பெயரைச் சொல்லி அனுப்பி அழைப்பு வந்து உள்ளே செல்ல எவ்வளவு நேரமாகுமோ? உண்மைதான். வேடன் அறிந்திருக்கும் பெயரை வாயிற்காவலன் அறிந்திருக்க வேண்டிய கட்டாயமில்லையே. வாருங்கள், போய் பார்க்கலாம். வாருங்கள், வாருங்கள். பாருங்கள், அம்மா, தண்ணீர். கமலினி, அதை எடுத்துக்கொள். வாருங்கள், முன்னே செல்.
சுவாமி, எனக்கு அரண்மனையை நெருங்க நெருங்க மிகவும் தயக்கமாக இருக்கிறது. ஏன் இந்த தயக்கம்? நிச்சயமாக மன்னர் நல்லி என் பெயரை அறிந்திருப்பார். தந்தையே, இதுவே நமது கொல்லிமலையாக இருந்திருந்தால் இவ்வளவு தூரம் நாம் தயங்க வேண்டியதில்லை, இல்லையா அம்மா? ஆமம்மா. ஓரியின் அரண்மனையில் அனைவரும் என்னை அறிவார்கள். ஆனால் இங்கு இப்பொழுதானே முதன்முறையாக வந்திருக்கிறோம். அதனால்தான் இந்த தயக்கம். அது மட்டுமல்ல, நெடுந்தூரம் பயணம் செய்து களைப்படைந்த நிலையில் காட்சி தருகிறோம். இரவலர்கள் என்று நினைக்கும்படி நம் நிலை இருக்கிறது. அரண்மனை வாசலை நெருங்கவே வெட்கமாக இருக்கிறது. நல்லினி, இவ்வளவு தூரம் வந்துவிட்டு இதையெல்லாம் ஏன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? வா. இருக்கிறது. வாருங்கள் புலவர் பெருமானே, வாருங்கள். வணக்கம் ஐயா. உங்கள் வருகைக்காகத்தான் வெகு நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறோம். என்ன? வாருங்கள். அமைச்சரே, புலவரின் குடும்பத்தை மன்னரிடம் அழைத்துச் செல்லுங்கள். நான் ஒன்றும் சொல்ல வேண்டாம். புலவர் வன்பரணர் தன் பெயரை தானே அறிவித்துக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. வாருங்கள், மன்னர் காத்துக் கொண்டிருக்கிறார். வா நல்லினி. வாருங்கள் புலவர் பெருமானே, வாருங்கள், வந்து அமருங்கள். நான் சென்று மன்னரிடம், இதோ அவரே வந்து விட்டாரே. வாருங்கள் வாருங்கள். மன்னா, ஆஹா, அமருங்கள் புலவரே, அமருங்கள். தாங்கள் அந்த வேடன்? நானேதான். தாங்கள் கண்ட வேடன்தான். ஐயோ, நான் தங்களை யார் என்று அறியாமல் தங்களை ஒருமையில் வா போ என்றெல்லாம் பேசிவிட்டேனே. அதனால் என்ன? புலவரின் துணைவியார் எனக்கு தாய் போன்றவர் அல்லவா? கமலினி, ஏனம்மா இப்படி நிற்கிறாய்? தாங்கள் மன்னர். நான் உனக்கு மன்னன் அல்ல, எப்போதும் மன்னன்தான். வா இப்படி. புலவர் பெருமானி, ஏன் இந்த திகைப்பு? மன்னா, என்றென்றும் நிலைத்து வியக்கத்தக்க அதிசயத்தை நிகழ்த்திவிட்டாய். நான் இன்று வரை கண்ட மன்னரெல்லாம் வேட்டையாடச் சென்றால் கூட மன்னருக்குரிய அணிமணிகளெல்லாம் அணிந்து கொண்டு அதற்குரிய விருதுகளோடுதான் செல்வார்கள். ஆனால் தன்னந்தனியாக எந்த துணையுமின்றி தனியே அங்கு வந்தவன் உன்னைத் தவிர வேறு யாருமே இல்லை. நாட்டையாளும் மன்னன் வேடனாக வந்த திருக்கோலத்தை என்னால் மறக்கவே முடியாது. பசியோடு வந்த எங்களுக்கு உணவளித்து பசி எனும் நெருப்பை அணைத்தாய். பாசத்தால் என் மக்களை சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டாய். ஐயா, உன் பெயர் என்ன என்று கேட்டதற்கு பெயர் சொல்லாமல் சென்று விட்டாய். உன் பண்புகளை என்னவென்று நான் கூறுவேன். என்னாடோ என நாடும் சொல்லான், யாரீரோ என பேரும் சொல்லான். பிறர் பிறர் கூற வழி கேட்டிசினே, இரும்புனைந்து ஏற்றா பெரும்பெயர் தோட்டி, அம்மலை காக்கும் அணிநெடுங் குன்றின் பளிங்கு வகுத்தன்ன தீநீர் நலிமலை நாடன் நல்லி அவன் எனவே. புலவர் பெருமானி, இதற்கு மேல் இனி எனக்கு என்ன வேண்டும்? நடந்த நிகழ்ச்சியை யாவரும் எப்போதும் நினைவுகூரும் வண்ணம் கவிதையாக்கி தந்திருக்கிறீர்கள். அமைச்சரே, கொண்டு வாருங்கள். புலவர் பெருமானி, இந்த பரிசில்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். மன்னா, என்ன இவையெல்லாம்? என்னையும் உனக்கு சமமாக மன்னராக்கி பார்க்க நினைத்தாயா? தங்கள் கவிதைக்கு பரிசாக இந்த நாட்டையே கொடுத்தாலும் போதாது புலவரே. இருந்தாலும் தங்கள் கவிதைக்கு நான் தருவது சிறு பகுதிதான். மறுபகுதியாக ஆடை ஆபரணங்கள், பொற்களஞ்சிகள் என் தங்கை கமலினியின் திருமணத்தின் போது சீர்வரிசையாக வந்து சேரும். அண்ணா, இது மட்டுமல்ல, என் தங்கையை ஏற்க மறுத்தவரிடம் சென்று கூறுங்கள், இவள் திருமணத்தை இவள் அண்ணன் கண்டிரக்கோ பெருநல்லியை முன்னின்று நடத்தப் போகிறான் என்பதை அவர்களிடம் கூறுங்கள். மன்னா, அண்ணா, எங்களுக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. நாங்கள் கனவிலும் பார்த்திராத பெருவாழ்வு பெற எங்களுக்கு வழிகாட்டி விட்டீர்கள். இப்போது என்னை பாடிய இந்த கவிதைக்காக மட்டும் நான் பரிசை தரவில்லை. வெகு நாட்களாக என் மனதில் நிலைத்திருக்கும் வேறொரு கவிதைக்காகவும் தான். அது என்ன கவிதை? எப்பொழுது பாடியது? யாரை பற்றி பாடியது? எந்த மன்னரை பற்றியும் பாடிய புறத்துறை பாட்டல்ல. வினைமுற்றி மீழ்வான் நெறியடை கண்டோரை நோக்கி கூறியதாக புதுத்துறை ஒன்றினை அமைத்திருந்தீர்களே, அந்த அகத்துறை பாடல் என்றும் என் மனதில் நிலைத்து நிற்கிறது. அப்படி அதில் என்ன இருக்கிறது? அதற்கு முன் அடிசில் சமைக்க சமையல் கூடத்திற்கே சென்றிராத ஒருத்தி தொழில் நிமித்தம் சென்ற கணவன் வருகிறான் என்றதும் தானே சென்று சமைக்க முயன்று புகையில் அகப்பட்டு கொண்டு திணறி உடையெல்லாம் கரியை பூசிக்கொண்டாள். அவளது அந்த கோலத்தை பார்த்து வியந்த அவள் கணவன் அருகிலிருந்த அயலாரிடமெல்லாம் சொல்லி சொல்லி வியந்து போனதாக அந்த கவிதை அமைந்துள்ளது. அந்த கவிதையை சொல்ல முடியுமா? அதை சொல்வதை விட எனக்கு வேறென்ன மகிழ்ச்சி இருக்கிறது?
முரம்புதலை மணந்த நிரம்பா ஏவின் ஓங்கி தோன்றும் உமணர் பொலி சிறுகுடி கௌரி புலியில் காய்பசி பெயர்ப்ப உச்சி கொண்ட ஓங்குகுடை வம்பளீர் முற்றையும் உடையமோ மற்றே பிற்றி வீழ்மா மணிய புனிநெடுங் கூந்தல் நீர்வார் புள்ளி ஆகம் நினைப்ப விருந்தையர் விரும்பினள் வருந்தும் திருந்திழை அறிவை தேமொழி நிலையே.